சென்னை பூந்தமல்லி அருகே குட்டை புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் நீதிமன்ற உத்தரவின்படி இடிக்கப்பட்ட நிலையில் அங்கு குடியிருந்த மக்கள் போலீசார் மற்றும் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருந்தன. 50 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு வசித்து வந்த மக்களுக்கு மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் உள்ளாட்சி அமைப்பால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு வரிகளையும் அரசுக்கு செலுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 20 நாட்களுக்கு முன்பே நோட்டீஸ் வழங்கியும் காலி செய்யாததால் போலீஸ் பாதுகாப்புடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் வீடுகளை இடித்து அகற்றியுள்ளனர். ஆக்கிரமிப்பு இது ஆக்கிரமிச்சுட்டான். ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணி ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இத ஒரு நீதிமன்றமாவது கேள்வி எழுப்பியிருக்கா? அரை நூற்றாண்டாக வாழ்ந்திருக்கா, அவனுக்கு வாக்குரிமை கொடுத்திருக்கா, குடும்ப அட்டை கொடுத்திருக்கா, மின் இணைப்பு கொடுத்திருக்கா, எரிவாயு இணைப்பு கொடுத்திருக்கா, வரி வாங்கியிருக்கா, இவனாம் செஞ்சிருக்கா. இப்பதான் ஆக்கிரமிப்பு உனக்கு தெரியுதா என்ற கேள்வியை இதுவரை நாட்டின் உயர்ந்த நீதி ஒரு தடவோட கேட்க. ஆனால் இந்த அரசுகள் செய்தது இயற்கையின் அரும்பெரும் கொடையான பள்ளிக்கரணை ஏரியை கொப்பையை கொட்டி மூடினார்கள். திமுக அரசு கட்டிடங்கள், நீதிமன்றங்கள் எல்லாம் ஏரியில் கட்டப்பட்டன.